ஹலோ காய்ஸ் வீக் நம்ம ஜிம்னோட ஒரு நியூ எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ரிவெஞ்ச் மேரேஜ். ஸோ இது வந்து டோட்டல் வயலன்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு ரொமான்டிக்கான ஒரு எஃப்எஃபாக இருக்க போகுது. போன ஜிம்னோட எஃப்எஃப் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருந்ததோ அதை விட அதிகமாக இது செம்மையாக இருக்க போகுது. இது வந்து என்னோடய ஓன் ஸ்டோரி தான். பட் இதில் வந்து நான் தாய் ட்ராமா கண்டென்ட்டையும் சேர்த்து எடுத்திருக்கேன். பிகாஸ் நடத்தி மிக்ஸ் பண்ணி போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இது என்னோட ஸ்டோரி அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். பாதி என்னோடது, பாதி வந்து நான் ட்ராமாலேருந்து சுட்டுக்கிட்டது. நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதால் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த எஃப்எஃப் ஸ்டோரியோட ஹீரோ வந்து ஜிம்மன் தான். ஸோ ஜிம்மனோட கேரக்டர் எப்படின்னா, சரியான ஒரு எப்படி சொல்கிறது, முன்கோவக்காரன். ரொம்பவே டாக்ஸிக்கான பர்சன். ஸோ கோவத்தில் என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. கோவம் மட்டும் வந்துருச்சுன்னா ஜிம்மனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ரொம்பவே டாக்ஸிக்கான பர்சன். பட் வயான் வந்து அப்படி கிடையாது. ரொம்ப அமைதியாக, ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர் தான். 2 பேரும் ஆப்போசிட்டான கேரக்டர். ஸோ ஜிம்மனுக்கு வந்து இந்த ஸ்டோரியெல்லாம் அம்மா அப்பா கிடையாது. அவங்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுவாங்க. ஜிம்மனுக்கு வந்து ஒரே ஒரு தம்பி தான் இருப்பான். ஸோ அவனை வச்சு தான் இந்த கதையே ஓடப்போகுது, ஓகேவா? ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 1. ஸோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஜிம்மனோட தம்பி தான் காட்டுறாங்க. ஸோ அவனோட பேர் வந்து ஜின், ஓகேவா? ஸோ ஜின் வந்து உட்காந்து அவனோட லவர்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு தெரியல, நல்லா பேசிகிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு பிரேக்கப்புன்னு சொல்கிறான். அவனுக்கு ஒன்றும் புரியல. நீ இப்போ எதுக்கு பிரேக்கப்புன்னு சொல்கிற? இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் பிடிக்கல, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, பிரேக்கப், ஓகே அப்படின்ட்டு காலை பாட்டு கட் பண்ணிட்டு போயிட்டா. அவனுக்கு ஒன்றும் புரியலை, எதுக்கு காலை கட் பண்ணிட்டு போகிறா அப்படின்னு நேராக எங்கேயோ ஃப்ளைட்டை பிடிச்சி போயிட்டுருக்கான். அப்போ தான் ஜிம்மன் வந்து என்னடா தம்பியை காணமே அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது தான் அவன் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கான் அப்படின்ட்டு ஜிம்மனுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. ஜிம்மன் வந்து சரியான ரிச்சான ஒரு பர்சன். ஸோ அதனால் அவனுக்கு அங்கங்கே ஆளுங்க வந்து இருப்பாங்க. அதுவும் தம்பியை வேவ் பார்க்குறதுக்காண்டி ஸ்பைன்னு ஒருத்தங்களை வச்சுருப்பான். ஸோ அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி எங்கேயும் உங்கள் தம்பி போயிட்டுருக்காரு ஃப்ளைட்டு பிடிச்சி அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, சரி, அப்போ எனக்கு இங்கே வேலை இருக்குது, நீ என்ன பண்ணு, என் தம்பி என்ன பண்ணுறான்னு ஃபுல்லாக வாட்ச் பண்ணு, அவன் யாரை பார்க்குறான், என்ன பண்ணுறான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு வரணும், ஓகேவா? ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். சரி அப்படின்னு ஜிம்மனுக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபாரஸ்ட் ஏரியா கிட்ட ஒரு ஒர்க் இருக்கும். ஒரு சொந்தமான ஐலாண்டே ஜிம்மன் வச்சுருக்கான். ஸோ அதில் ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்ட்டு அங்கே ஜிம்மன் வேகமாக கிளம்பி போயிட்டுருக்கா, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே தம்பி ஜின் என்ன பண்ணிகிட்ருக்கானா, நேராக அப்படியே கிளம்பி வாயனோட வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். ஸோ வாயனோட வீட்டுக்கு வந்து வெளியே அப்படியே கேட்டுக்கிட்ட நின்றுட்டுருக்கும்போது வாயன் தான் வீட்டிலேருந்து வெளில வரா. இதை அந்த பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் வந்து ஃபோட்டோ பிடிக்கிறான். அதுவும் வாயனை தான் ஸ்பெசிஃபிக்காக நல்லா ஃபோட்டோ பிடிச்சிட்ருக்கான். இதில் ஜின்னு வேறு வாயனோட காலில் விழுந்து, ப்ளீஸ் ஏதாவது பண்ணு, நீ தான் என்னையும் எவ்வளோ சேர்த்து வைக்கணும், என்ன நடக்குதுங்க? ஆமாம், உங்கள் வீட்டில் எதுக்கு இந்த மாதிரி டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க? அது வந்து ஜின், நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறது, அது அது இல்லை, நீ போயிரு இங்கேருந்து. வாய், நீ என்னம்மா பேசிகிட்டு இருக்க? எதுக்கு எதுக்கு இப்படிலாம் இருக்கு? நாளைக்கு காலையில் அவளுக்கு கல்யாணம். என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? இல்லை, நீ அவளை மறந்துடு, சரியா? இதுக்கடுத்து உனக்கு கிடைக்க மாட்டா. ஏன்னா அவ 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 நான் கலைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறா. நீ போய் சொல்லாத. நான் போய் சொல்லலை, நிஜமாக தான் அப்படின்ட்டு அவர் ஃபோட்டோவை காட்டுறா. என்னென்னா இப்போ வந்து ரிசப்ஷன் வந்து வீட்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் காமிச்சிட்ருக்கா. காமிச்சு, பாத்தியா, நாளைக்கு காலைல கல்யாணம், இப்போ ரிசப்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கடுத்து என் அக்கா உனக்கு கிடைப்பா நீ நினச்சிட்ருக்காத. அதனால் நீ வந்து போயிரு. என் அப்பா பார்த்தாருன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். உனக்கு தான் தெரியும்ல என் வீட்டை பற்றி. அவள் என்ன முடிவு பண்ணுறாளோ அதுதான். அவன் வேண்டான்னு சொன்னான், வேண்டாதான் அப்படின்ட்டா. அவன் அப்படியே உன்னோட காலில் விழுந்து இன்னும் கதறான், நீ ஏதாவது பேசு, அவளை கூட்டம் வெளில கூட்டம் அப்படின்ட்டு என்னென்னமோ கெஞ்சி பார்க்குறான். ஆனால் வாய்நாள் என்ன பண்ண முடியும்? அவளே ஒரு மாதிரி சூழ்நிலை கைதி மாதிரி தான் நின்றுட்டுருக்கா. அவளுமே கீழே உட்காந்து, சாரி, என்னை மன்னிச்சிரு, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனோட கையை வந்து தட்டி விட்டு போகிறான். பிகாஸ் அவளுக்குமே கஷ்டமாக இருக்கு அவனை அப்படி பார்க்குறதுக்கு. ஸோ அங்கேருந்து போயிட்டான். இவன் என்ன பண்ணுறான், அந்த வேதனையிலேயே அப்படியே அவளை மறக்க முடியாமல் அப்படியே மறுபடியும் ஃப்ளைட் ஏறி வரலாம் அப்படின்னு பார்க்குறான். ஏர்போர்ட்லேயே ரொம்ப நேரமாக உட்காந்துட்ருக்கான். இங்கே ஜிம்முன்னு ஒரு பிரச்சனைன்னு போயிருப்பான்ல. ஸோ ஒரு வழியாக அதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு நேராக அந்த வாட்ச் பண்ணிகிட்ருக்கான்ல. ஸோ அவனுக்கு தான் கால் பண்ணி, என்னடா என் தம்பி என்ன பண்ணிகிட்ருக்கான்? பாஸ், அவர் ரொம்ப நேரமாக
ஏர்போர்ட்லேயே உட்காந்துட்ருக்காரு. ஃப்ளைட்டும் போயிடுச்சு. ஆனா அவர் ஏறவே இல்ல. ஒரு மாரி சோகமா இருக்காரு. "ஏன்? ஏன் என் தம்பி சோகமா இருக்கான்? என்னாச்சு அவனுக்கு? யார் என்ன பண்ணா அவன?" அது வந்து நேரா போனாரு. ஒரு வீட்டுக்கு போனாரு. ஒரு பொண்ண பார்த்து கால்ல விழுந்து கதறி கதறி அழுதாரு, கெஞ்சினாரு. ஆனா அந்த புள்ள உங்க தம்பிய பிரேக்கப் பண்ணிட்டு போயிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் உங்க தம்பி இப்படி ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. என்னது? என் தம்பி பிரேக்கப் பண்ணிட்டாளா? தெர்ல பாஸ். அப்படிதான் நெனைக்கிறேன். அந்த பொண்ண ஃபோட்டோ எடுத்தியா நீ? ஆ எடுத்திருக்கேன். அனுப்பிவுடு. இதோ அனுப்பிவுடுறேன் அப்படின்ட்டு, அவனும் அவனோட ஃபோட்டோவ தான் அனுப்பிவுடுறான். அவனோட ஃபோட்டோவ ஜிம்முன்னு பார்த்ததும், இந்த பொண்ணா? பார்க்க நல்லா தான் இருக்கா. ஆனா எவ்வளோ திமிரு இருந்தா என் தம்பிய வேண்டான்னு சொல்லுவா? செத்தடி நீ அப்படின்ட்டு அவளையே தான் அந்த ஃபோட்டோலயே பார்த்துட்ருக்க. திருப்பி கால் பண்ணி என் தம்பி எங்கே இருக்கான்னு கேட்கும்போது, இந்த ஏர்போர்ட்டில் ஏறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அப்போ தம்பி ஏறிட்டான் அப்படின்னு ஜிம்முன்னு அப்படியே நிம்மதியா அப்படியே தூங்க போயிட்டான். மறுநாள் காலையில விடிஞ்சிருச்சு. எந்திரிச்சு வந்து பார்க்குறான். பார்த்தா அவனோட தம்பி வந்து கன் ஷூட் ஆகி செத்து போய் கிடக்குறான். ஆக்சுவலா அவன் சூசைட் அட்டெண்ட் பண்ணியிருக்கான் போல. கன் எடுத்து தன்னை தானே சுட்டுட்டு அப்படியே செத்து போய் கிடக்குறான். அதுவும் ஹால்ல தான். இத பார்த்ததும் ஜிம்முனுக்கெல்லாம் அப்படியே நெஞ்செல்லாம் வெடிச்சிருச்சு. ஏன்னா அவனுக்கு உறவுன்னு யாரும் இல்ல. அம்மா பாவம் இல்ல. இத்தன நாள் தான் உயிரு, உலகம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது எல்லாமே அவனோட தம்பி தான். அவன் தான் சின்ன வயசுலேருந்து வளர்த்துருப்பான். ஸோ இப்படி அவன் ஹால்ல அப்படி செத்து கிடக்கிறத பார்த்ததும் அவனால சத்தியமா ஏத்துக்க முடியல. அப்படியே கதறி கதறி அழுகுறான். அவனுக்கு வேதனைய விட ரொம்பவே கோவம் தான் அதிகமா வருது. அதுவும் யார் மேல? என் மேல தான் மொத்த கோவமும் திரும்புது. அப்படியே ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். அதுவும் என்ன லெட்டர்னா, "இங்க பாருண்ணா, என்ன மன்னிச்சிரு. எனக்கு தெரியும் உனக்கு நான் தான் எல்லாமே அப்படின்னு. நான் போனதுக்கப்புறம் நீ ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவீல. ஆனா, என்னால சத்தியமா உயிர் வாழ முடியாது. உனக்காண்டி நானும் இருக்கணும் அப்படின்னு ட்ரைலாம் பண்ணேன். நைட்டு ஃபுல்லா ரொம்ப ட்ரை பண்ணேன் இருக்கணும்னு. ஆனா என்னால முடியலண்ணா. அவ என் லைஃப்ப விட்டு போயிட்டா. அவ தான் எனக்கு எல்லாமே. அவ இல்லாம இந்த வாழ்க்கை ஒண்ணும் இல்லன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால என்னால இதுக்கு மேல இருக்க முடியல. இந்த மூச்சு இதுக்கடுத்து இந்த உயிர்களுக்கு வேண்டான்னு தோணிருச்சு. அதான் நான் இறந்துட்டேன். சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு என்னென்னமோ எழுதி வச்சிருக்கா நீ நல்லா வாழணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்த்து ஜிம்முனுக்கு வந்து இன்னும் கோவம் வருது. அப்படியே அழுகுறான், கதறான். கூட வேலை பார்க்குறவங்க தான் அவனோட தம்பியோட பாடியெல்லாம் ஃப்ளோரெல்லாம் வைக்கிறாங்க. ஜிம்முன்னு அப்படியே ஒரு மாரி உடஞ்சு போய் உட்காந்துட்டான். பாஸே இப்படி இருக்காரே அப்படின்ட்டு. அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மாரி சோகமா இருக்கு. ஒரு வழியா ஒரு ஃபார்மாலிட்டீஸ் அப்படிலாம் இதெல்லாம் முடியறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஆயிருக்கும். 3 மாசம் கழிச்சு ஜிம்முன காட்டுறாங்க. அப்படியே அவனோட தம்பியோட கல்லறைக்கு முன்னாடி நின்னுட்டு, "இங்க பாரு அர்ஜுனு, எதுக்கும் கவலைப்படாத. அண்ணன் நான் இருக்கேன். என்ன? உனக்கு இந்த ஐலாண்ட்னா ரொம்ப பிடிக்கும்ல. அடிக்கடி இங்க தான் இருக்கணும், இங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டே இருப்பீல. அதான் இங்கேயே உனக்கு ஒரு கல்லறைய கட்டியிருக்கேன். நீ கவலைப்படாத. இங்க நம்ம தனியா இருக்கோமே அப்படின்ட்டு, அண்ணன் கூடிய சீக்கிரம் இங்க இன்னொரு கல்லறையும் சேர்த்து கட்டுவேன். அது வேற யாரும் இல்ல. உனக்காண்டி இருக்கணும்னு நினச்ச அந்த பொண்ணு கல்லறைய இங்க சேர்த்தே கட்டுறேன். உயிரோடு இருக்கும்போதாவது அவ கூட உன்னால் இருக்க முடியல. செத்ததுக்கு அப்புறமாவது 2 பேர் கலரையாவது ஒன்றா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஜிம்முன்னு அப்படியே டயலாக்காக பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் அவன் தம்பி கேட்டானா என்ன நினைப்பான்? அவன் நினச்சி பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவன் தம்பி லவ் பண்ணது உன்னோட அக்காவை. இது புரியாமல் அவன் பாட்டுக்கு பேசிட்டு, எதுக்கும் கவலைப்படாத. ஆனால் அண்ணன் ஒரு சின்ன தப்பு பண்ண போகிறான்டா. என்னன்னா நீ லவ் பண்ண பொண்ணை அண்ணன் வந்து போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதை மட்டும் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ சரியா? ஏன்னா அப்படி பண்ணாதான் உன் சாவுக்கு என்னால் பழி வாங்க முடியும். என் கோவத்தை என்னால் கட்டுப்படுத்திக்க முடியும். அவளை போட்டு சித்திரவதைப்படுத்தணும். அவள் அழுகணும் கதறணும் என்னை கொன்றுங்க அப்படின்ட்டு என் காலில் விழுந்து கெஞ்சணும். ஆனால் நான் கொல்ல மாட்டேன். அவளை வச்சு செய்வேன். அதுக்கப்புறம் அவளை கொல்லுவேன். கொன்று இங்கேயே உனக்கு பக்கத்துலேயே ஒரு சமாதியும் அண்ணன் சேர்த்து கட்டுறேன் சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாதடா. உன் சாவுக்கு பழி வாங்குறதுக்கு அண்ணன் நான் இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வரான். எங்கே வாயனரானா அவள் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே வீட்டில் தான் இருக்கா. ஆக்சுவலாக வாயின் இப்போ இருக்கிற வீடு வந்து அவளோட அப்பா வீடு தான். அவளோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாயனோட அம்மாவை தான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாரு. பட் வாயனோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இவர் என்ன பண்ணணும்னு தெரியாமல் வாயனோட அம்மாவை வந்து டிவோர்ஸ் பண்ணியிருப்பாரு. அதுவும் வேணுக்குனே அவர் பண்ணியிருக்க மாட்டார். ஃபேமிலி மெம்பர்ஸா இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களாம் எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்க? வேணா அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் வாயனோட அம்மாவை வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு
இன்னொருத்தங்கள வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுதான் என்னோட அக்கா லின்சி. ஸோ லின்சியோட அம்மா வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாரு. மேரேஜ் பண்ண ஒரு 2 மாசத்துலயே அவங்களும் பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. லின்சியும் பொறந்திருப்பா. ஆனாலும் இவருக்கு வந்து ஓயனோட அம்மாவ மறக்க முடியாத காரணத்தினால, ஓயனோட அம்மா கூடயும் அடிக்கடி டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமும் அப்படி இருந்ததால, அதிர்ஷ்டவசமா வாயனும் பொறந்துட்டா. ஸோ வாயன் பொறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து வாயனோட அம்மாவ ஏத்துக்கவா, இல்ல லின்சியோட அம்மாவ ஏத்துக்கவா அப்படின்னு ரொம்ப கன்ஃப்யூஸ்ல இருந்திருப்பார். பட் லின்சியோட அம்மா வந்து கொஞ்சம் காசு அதிகம், செல்வாக்கு அதிகம் அப்படிங்கிறதுனால லின்சியோட அம்மாவே ஏத்திருந்திருப்பாரு. வாயனோட அம்மாவ கழட்டி விட்டுருந்திருப்பாரு. அதோட சரி அப்படின்னு. பட் இருந்தாலும் வாயன் தான் பொண்ணு அப்படிங்கிறதுனால வாயனோட ஸ்டடீஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. கொஞ்சம் ஃபினான்ஷியலாவும் வாயனுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா, வாயனுக்கு அவங்க அப்பாவ விட அவங்க அம்மாவ தான் பிடிக்கும். ஏன்னா, அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது வாயனுக்கு நல்லாவே தெரியும். லின்சிக்கும் வாயன பிடிக்காது. லின்சியோட அம்மாவுக்கும் வாயன பிடிக்காது. 2 பேரும் வாயன எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி. செலவே இல்லாத வேலைக்காரி அப்படின்னு தான் ட்ரீட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் வாயன் வந்து லின்சி கூட தான் ஸ்கூலும் படிச்சு முடிச்சிருந்திருப்பா. காலேஜும் அவ கூட தான் படிச்சு முடிச்சிருந்திருப்பா. அக்கா அப்படிங்கிறத தாண்டி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாலாம் இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அக்கா, தங்கச்சி அப்படின்னு வேணா சொல்லிப்பாங்க. ஸோ லின்சி கூடயே தான் இவ இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கா. அவங்க அம்மா வீட்டுக்கு லீவ் அப்போ மட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பா. அது வரைக்குமே அவங்க அப்பா வீட்ல தான் இருப்பா. இப்போ வந்து ஜாப் எதுவும் இல்ல அப்படிங்கிறதுனால, அவங்க அப்பால வீட்ல இருக்கிற இந்த மாரி பாத்திரம் வெளக்குறது, துணி அலசுறது, வீட்ட மெயின்டெயின் பண்ற வேலைய மட்டும் வீட்டு வேலைக்காரி வீட்டு வேலைக்காரி தான். அந்த மாரி தான் பண்ணிட்டுருக்கா. ஸோ இப்பயும் அதே மாதிரி பாத்ரூம் அப்படியே கழுவிட்டு இருக்கும்போது லின்சியோட அம்மா வராங்க வந்து, "ஐயோ! வயன் என் ட்ரெஸ்ஸ நீ வாஷ் பண்ணியே வைக்கலையா?" "சாரி மேம் நான் இந்த வச்சுர்றேன்." "என்னத்த வேல பார்க்குறியோ? ச்சே! எதுக்கு தான் உன்ன இத்தன வருஷம் சோறு போட்டு இங்க வளர்க்குறோன்னு எனக்கு தெரியல. போ இந்தா ஒழுங்கா வாஷ் பண்ணு. இன்னைக்கு நைட் நான் லின்சிய பார்க்க போறேன்." "ஓகே நான் ஏதோ பண்ணி வைக்கிறேன்." "ஃபாஸ்ட்டா பண்ணி வை." "சரி ஒழுங்கா வேலைய பாரு. இல்லைன்னா உனக்கு மத்தியானம் சோறு போட மாட்டேன்." அப்படின்ட்டு மனசாட்சி எல்லாம் திட்டிட்டு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வாயினுக்கு இவங்க சித்தி தான். இருந்தாலும் சித்தின்னு கூப்பிடக்கூடாது, மேடம் தான் கூப்பிடணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தான் அவளும் சின்ன வயசுலேருந்து கூப்பிட்டு கூப்பிட்டு அவளுக்கும் பழகிருச்சு. அவளும் சொன்ன மாதிரி அவங்களோட ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டா. ஸோ அவங்களும் அதை போட்டுட்டு பார்ட்டிக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து ஈவினிங் டைம். ஸோ வீட்ல யாருமே இல்ல. வாயின் மட்டும் தான் அப்படியே அங்க வேலை பார்த்துட்ருக்கா. அப்போ வெளிய யாரோ காலிங் பெல் ரிங் பண்ற மாரி இருக்கு. யார்ரா அப்படின்ட்டு கதவ திறந்து பார்க்குறா. பார்த்தா ஜிம்மன் தான் நின்னுட்டுருக்கான். அவனுக்கு ஜிம்மன பார்த்ததும் அவளுக்கு தெரியாது இது ஜிம்மன் யாரு அப்படின்னு. அவ அப்படியே அவன நார்மலா தான் பார்க்குறா. ஆனா அவனுக்கா அப்படியே வாயின பார்த்ததும் கொலை வெறி ஆகுது. கையெல்லாம் முறுக்குறான். அவள இப்பவுமே அப்படியே அடிச்சு அப்படியே தூக்கி போட்டு எங்கேயாவது போணும் அப்படின்ற அளவுக்கு கோவம் வருது. இருந்தாலும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வாயன பார்த்து சிரிக்கிறான். வாயனும், "யார் இவன்? எதுக்கு நம்மள பார்த்து சிரிக்கிறான்?" அப்படின்னு ஒண்ணும் புரியல. அப்படியே பார்த்துட்டு, "என்ன வேணும்?" ஆம். "உங்க அப்பா இருக்காரா?" "அப்பா இல்லையே. அப்பா வெளில போயிருக்காரு." "ஆ எப்போ வருவாரு?" "அது தெரியலையே. டைம் ஆகும்னு நெனைக்கிறேன்." "அப்படியா? உங்க அப்பா கூட கொஞ்சம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ கால் பண்ணேன் காலையில. வர சொன்னாரு ஈவினிங் வீட்டுக்கு." "ஆ ஞாபகம் வந்தது. அப்பா சொன்னாரு, ஒரு கெஸ்ட் வருவாங்க. நீ விசிட் பண்ணி வைம்மா. அப்பா வந்துர்றேன்னு சொன்னாங்க." "ஓ! சொன்னாங்களா? அப்போ உள்ள கூப்பிடுவீங்கள்ல?" அப்படின்னு கேட்குறான். அவனும், "ஆ உள்ள வாங்க" அப்படின்ட்டு அவன உள்ள உட்கார வச்சு அவனுக்கு வந்து காஃபிலாம் போட்டு வந்து குடுக்குறா. ஆனா அந்த ஜிம்மன் காஃபியே குடிக்கல. அப்படியே வாயினே கொலை வெறியோட பார்த்துட்டுருக்க. வாயனுக்கு ஒண்ணும் புரியல. இவன் எதுக்கு நம்மள பார்த்து மொறச்சிட்டே இருக்கான் அப்படின்ட்டு அவன ஒரு மாதிரி பார்த்துட்டு, "உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா?" "வேண்டாம். போ." "ஆ என்னது சொன்னீங்க?" "ஒண்ணும் இல்ல. வேண்டான்னு சொன்னேன்." சரி அப்படின்ட்டு வாயனும் போறான். அவளுக்கு வந்து புரியல. எதுக்கு இவன் நம்மகிட்ட இவ்வளோ ஹார்ஷா பிஹேவ் பண்றா அப்படின்ட்டு. ஜிம்மனுக்கா அவள பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல பிள்ளை மாரி சாஃப்ட்டா பண்றாளா, அவனுக்கு அத ஏத்துக்கவே முடில. பண்ற காரியம்லாம் பண்ணிட்டு, என் தம்பிய கொலை பண்ணிட்டு, ரொம்ப சாஃப்ட்டா பிஹேவ் பண்றா. இவ 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 என்ன நல்லவ மாரியே பண்றா அப்படின்ட்டு அவனுக்கு அது வேற ஒரு பக்கம் கோவமா இருக்கு. ஸோ வாயனுமே அதெல்லாம் கண்டுக்காம வீட்டுக்கு வந்து வேக்யூம் போட்டுட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அவங்க அப்பா வந்துட்டாரு. ஸோ அவங்க அப்பா ஜிம்மன பாத்து, "ஹாய் ஜிம்மன் வந்துட்டீங்களா?" அப்படின்ட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்மன் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு தான் பேசிட்டு இருக்கான். "நீங்க என்னோட பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. உங்கள மாரி யங்ஸ்டர்ஸ்லாம் சட சட சடன்னு வளர்ந்துடுறீங்கப்பா. நீங்களே என் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு முன்னுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." ஆம். சார், ஆனா எனக்கு ஒரு டீலிங் இருக்கு. இத நீங்க எனக்கு முடிச்சு குடுத்தா தான் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியும். "அப்படியா? அப்படி என்ன டீலிங்?" "ஒண்ணும் இல்ல. அது உங்க பொண்ணு தானே?" "ஆமா. என்னோட பொண்ணு தான். வாயன்." "ஆ. அவள எனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க முடியுமா? அப்படி நீங்க குடுத்தா, நான் இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன்."
"என்ன? என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? வயனையா?" "ஆமா, வயன தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா லின்சியோட அம்மா வந்துட்டாங்க. அவங்க ஜிம்மன பார்த்ததும், "ஏங்க நீங்க சொன்னீங்களே பெரிய பணக்கார பையன்னு, இவன் தானா?" அப்படின்னு கேட்டுருக்காங்க. அவருமே ஆமாமான்னு சொல்லிட்டு இருக்காரு. லின்சியோட அம்மாக்குலாம் ஜிம்மன பார்த்ததும் புடிச்சிருச்சு. அதுவும் ஜிம்னு வயன கேட்குறான்னு தெரிஞ்சதும், "ஐயோ! தம்பி நீங்க என்ன இவ்ளோ கேட்டுட்டு இருக்கீங்க? ச்சே! 3 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா?" "ஏன்? ஏன் அப்படி சொல்றீங்க?" "இல்ல என் மூத்த பொண்ணு இருந்திருப்பா. அவ இவள விட பார்க்குறதுக்கு தேவதை மாரி இருந்திருப்பா. அவளுக்கு உங்கள குடுத்துருப்பேன். ஆனா என்ன, வேற ஒருத்தன் வந்து சுட்டுட்டு போயிட்டா. சரி விடுங்க. ஒண்ணும் இப்போ குறைஞ்சு போயிரல. ஆனா உங்களுக்கு கண்டிப்பா இது வேணுமா?" அப்படின்ட்டு வாயன ஒரு மாரி மட்டம் தட்டுற மாரி பேசுறாங்க. வாயனோட அப்பாவுக்கு வந்து அது பிடிக்கல தான். பட் இருந்தாலும் எப்படி சொல்றது? பொண்டாட்டி அமைதியா உட்காந்துருக்காரு. ஜிம்முனுக்கு புரியல. எதுக்கு இவங்க இவங்க பொண்ணு தானே ஏன் இப்படி பேசுறாங்க? அப்படின்னு புரியாம, அவனும் ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு சத்தியமா என்னன்னு புரியல. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. டாடா. பை. சீ யூ லேட்டர். பாய்.